வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இயல் 1, இயல் 2, இயல் 3 முடிச்சாச்சு. 4வதாக ஒரு வீடியோ, அதாவது பாடத்தில் உள்ள 1 மார்க்கு, குறுவினா, சிறுவினா, புத்தக பயிற்சி எல்லாமே அடங்கியிருக்கக்கூடிய ஒரு பகுதி. மறக்காமல் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கேளுங்க. நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கண தேர்ச்சிக்குள் பாருங்க. கல்வியை நிலைக்களனாக கொண்ட பெருமிதம். கல்வியை நிலைக்களனாக கொண்ட மெய்ப்பாடு பெருமிதம். நகை என்னும் மெய்ப்பாடு தோன்றும் நிலைக்களன்களுள் ஒன்று பேதமை. அதாவது நகைச்சுவை எப்போ தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ வரும்? பேதமை. அடுத்து எண்வகை மெய்ப்பாடு 8 பாயிண்ட்ஸ் எழுதணும். நகை, அழுகை, இழிவிரல், மருட்கை, அச்சம் வரும்ல, அது எழுதணும். மருட்கை அப்படிங்கிற மெய்ப்பாடு தோன்றுவதற்கான ஒரு சான்று எழுதி வை. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. கைபேசியில் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்கணும்னா எவ்வளோ அவதாரம் தெரியுமா? 1000 ரூபாய். பந்தயம் வைத்து வாகனம் ஓட்டுதல், அதுக்கு 5000 ரூபாய் அபராதம். காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டினோம்னா அதுக்கு அபராதம் 2000 ரூபாய். 18 வயது முழுமையடையாதவர்கள் வாகனத்தை இயக்குனா உங்கள் பெற்றோருக்கு அபராத தொகை 25,000 ரூபாய். இது அதிக மாணவர்கள் படிக்கலை, ஆனால் படிச்சுக்கிடுங்க. ஆனால் ஒரு வேளை கேட்டால் எழுத தெரியாமல் நிற்காதுங்க. ஏன்னா இதெல்லாம் வருமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நினச்சிவாங்க, இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜென்ரலாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அந்த அபராதம் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கண்ணாடியாகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னா நகுலன். கண்ணாடியாகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யாரு? நகுலன். 7 ஆண்டு இயற்றி 6 ஓர் ஆண்டில் சூழ்கலர் மன்னர்க்கு காட்டல் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் 1, 2 சரி. அதாவது மாதவி பார்த்திங்கன்னா 7 ஆண்டில் அவள் நினச்சாரா நாட்டியம் பயிலுகிறாள், அதாவது ட்ரைனிங் எடுக்கிறா. மாதவி நினச்சாரான்னா 7 வருஷம், 5ஆவது வயசில் அவள் அந்த பயிற்சிக்கு போகிறா, நாட்டிய பயிற்சிக்கு போகிறா. 7 வருஷம் தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறா. 5லேருந்து 7னா 12. அப்போ 6 2 × 6 12 வயதில் அரங்கேற்றம் பண்ணி முடிக்கிறா. அப்போ 1, 2 சரி. பொருத்தி விடை தேர்க. ஆமந்திரிகை அப்படிங்கிறது இடக்கை வாத்தியம். நெத்திலம் என்பதன் பொருள் முத்து. களஞ்சு அப்படிங்கிறது இடையளவு. களை அப்படின்னா மூங்கில். சுவடியோடு பொருந்தாத ஒன்று இது வசம்பு, மணத்தக்காளி இலைச்சாறு, கடுக்காய், மாவிலைக்கறி. கடுக்காய் மற்ற 3மே பார்த்திங்கன்னா நம்ம பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குல்ல, அந்த பாடத்தில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. எப்படி கேட்டிருப்பாங்கன்னா மை தயாரித்தல், மையாடல் அப்படின்னா என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் பழைய காலத்தில் ஓலைச்சுவடி எழுத்துக்கள் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாவிலைக்கறி, தர்பகரி, அப்புறம் மணத்தக்காளி இலைச்சாறு, ஊமத்தை இலைச்சாறு இதெல்லாம் சேர்த்து ஒரு மை தயாரிச்சிருப்பாங்க. அந்த மையை ஓலைச்சுவடி மேலே அப்படியே தேய்க்கும்போது அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரியும். அதனால தான் அந்த 3மே பொருந்தாத ஒன்று. கடுக்காய் பொருந்தாத ஒன்று, அதனால தான் அதை பொருந்தாத ஒன்றாக கேட்டிருக்காங்க. அடுத்து குழிமாற்று எனும் சொல்லோடு தொடர்புடையது எதுனா கணிதம். குழிமாற்று அப்படிங்கிற சொல்லோடு தொடர்புடைய சொல் என்னன்னா கணிதம். அடுத்து குருவனா பார்த்துருப்போம். மாதவி நாட்டிய நிகழ்வில்
அங்கே மேடையில் ஒலித்த இசைக்கருவிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் இசைக்கருவின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மத்தளம் எழுதிக்கிடுங்க, முழவு 2, ஆமந்திரிகை, குழல். இதுதான் இசைக்கருவி. நீங்கள் பேராகிராஃப் எழுதினாலும் சரி, இல்லைன்னா இதை பாயிண்ட்ஸ் எழுதினாலும் பரவாயில்ல. இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் ஆமந்திரிகை, முழவு, முழவு, குழல், யாழ். இந்த 4 இசைக்கருவியுமே அந்த மேடையில் ஒலித்த ஒரு இசைக்கருவியாக பார்த்தோம். அதுக்கு அடுத்த வினா பார்த்துருப்பீங்க, சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னெல்லாம்னா, முதல் காப்பியம், தமிழில் தோன்றிய முதல் காப்பியம், முதன்மையான காப்பியம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம். முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், முதன்மையான காப்பியம், நாடக காப்பியம். அது மாதிரி பார்த்துருப்பீங்க, இது ஒற்றுமை காப்பியம், தேசிய காப்பியம், முத்தமிழ் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுது. இதெல்லாம் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். அடுத்து, காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. இது போன வருஷம் நீங்கள் 11ஆம் வகுப்பில் படிச்சிங்க. சிறகுல இருந்து ஒரு இறகு கீழே அப்படியே விழுது. அது விழும்போது அது காற்றில் அப்படியே ஆடிட்டே வருது. அப்படின்னா நம்ம பேனா வச்சு எழுதுற மாதிரியே வருது. அதான் காற்றின் தீராத பக்கங்களின் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. சிறகுல இருந்து பிரிந்து சென்ற அந்த பறவை என்னுடைய இறகு காற்றுல ஒரு பறவையுடைய வாழ்க்கையை எழுதிக்கிட்டே செல்லுது. அடுத்த வினா, அந்த காலத்தில் மனன பயிற்சினா நம்ம மனன பயிற்சினா என்ன சொல்கிறாங்கன்னா, மனப்பாடத்திற்கு உதவியாக இருந்த நூல். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் மனப்பாடம் செய்கிறதுக்கு தனியாக ஒரு பாடம் இருந்துச்சு. தமிழ் மொழியில் என்ன இருந்துச்சு? நிகண்டு, நன்னூல், காரிகை. நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், யாப்பருங்கல காரிகை, இதெல்லாம் இருந்துச்சு. இன்னும் சின்ன பசங்களுக்கு படிக்கிறதுக்காக, சிறுவர்களுக்காக ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, இது சிறுவர்களுக்கான ஒரு பாடப்புத்தகமாக இருந்திருக்கு. பண்டைய காலத்தில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல். இதோட குறுவினா முடிஞ்சிருது. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெடுவினா, அதாவது சிறுவினா. அந்த மாதவியினுடைய நாட்டிய அரங்கத்தை பற்றி பார்த்தோம். அந்த அரங்கத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஸ்க்ரீன் இருக்குதுல்ல, திரைச்சேலை இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன் எப்படி இருந்துச்சு? அதாவது மேடையில் அந்த திரைச்சேலை எப்படி இருந்துச்சு? அதுக்கு பேர் எழினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருமுக எழினி. மேடையின் ஒரு புறத்தில் இருந்து மறுபுறம் செல்லுமாறு அமைகிறது ஒருமுக எழினி. ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் அப்படியே நம்ம இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒருமுக எழினி. மேடையில் 2 பக்கம் இருந்து நடுவில் பொருந்துற மாதிரி அமைஞ்சதுன்னா, அப்படி வந்து நடுவில் பொருந்துற மாதிரி அமைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? பொறுமுகம் எழினி. அதே மாதிரி பார்த்துருப்பீங்க, மேடையில் மேலேருந்து கீழே நிற்கி வரக்கூடிய அந்த திரைச்சீலைக்கு பேர் கறந்து வரல். அப்படியே மேலேருந்து கிளினிக் அப்படியே, அதாவது சாதாரணமாக டோரு, வீட்டில் கூடிய பெரிய டோர் இருக்கும்ல, அது வந்து ஒருமுக எழினி. ஜன்னலுடைய கதவுகள் 2 கதவு வந்து சேர்ந்து மாட்டுற மாதிரி இருக்கும், அது பொறுமுகம். கறந்து வரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷட்டர் கடைகள்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 3 வகையான திரைச்சீலை அன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத எழுதிக்கிடுங்க. அடுத்து, நீங்கள் ஆசிரியராக இருந்தால் மாணாக்கர்களை எவ்வாறு வழி நடத்துவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆசிரியராக இருந்தால் உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை எப்படி நல்வழிப்படுத்துவீங்க? எதை கேட்குறாங்க. நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு விடை, நான் ஆசிரியரானால் மாணவர்களுடைய
மனநலனை புரிந்து கொண்டு மனத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செய்யுள் உரைநடை இலக்கணம் என்பதை அவர்களுடைய மனதில் பதியும்படி அந்த காலத்திற்கேற்பபடி நடத்துவேன். ஒன்று. வேற மாணவர்களுடைய குடும்பச் சூழலை அறிந்து அவர்களுக்கு அறிவுரை கூறுவேன். இன்னும் பள்ளியில் பின்தங்கிய மாணவனை அவனுடைய தகுதிக்கேற்றாற்போல் அவனுக்கு சிறிது சிறிதாக பயிற்சி கொடுத்து நான் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு முயற்சி செய்வேன். வேற மாணவரை அன்பால வழி நடத்துவேன் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து மணல்ல எழுதுனதுல இருந்து தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கூறுக. பழைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எழுதுத முறையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க, முதல்ல மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படி நம்ம பேர் என்ன பேர் மணலை நல்லா பரப்பி வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, மணலில் உட்காந்து எழுதியிருப்பாங்க. மணலில் ஒரு விரல் வச்சு இப்படி ஆனா ஆவனா எழுதியிருப்பாங்க. அது மணலில் எழுதுனாங்க முதல்ல. அப்புறம் ஓலைச்சுவடி தயாரித்து எழுத்தாணி வச்சு எழுதுனாங்க. அது 2வது காலம். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில்னா ஸ்லேடு வச்சு எழுத ஆரம்பித்தாங்க. ஸ்லேடு, குச்சி, பலப்பம் வச்சு எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளத்தாள், எழுதுகோல் வச்சு எழுதுனாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தொடுதிரை டச் ஸ்க்ரீனில் எழுதக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, காலகாலமாக இருந்த அந்த ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு வரி வடிவங்கள் இன்னும் மாறலை. அப்படி தான் இருக்குது. பெரிய அளவில் மாற்றம் ஏற்படலை. அடுத்துக்கு மேலே போகலாம். கவிதை என்பது கண்முன் நிகழ்வதையும் மனதில் நிகழ்வதையும் தொடர்புபடுத்தி சொற்சிமிழில் அடைக்கும் முயற்சியே என்பதை நகுலன் கவிதையை கொண்டு நிறுவுக. நகுலனுடைய கவிதைங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்துருப்பீங்க. கவிதை அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க, மனதில் நிகழக்கூடிய நிகழ்ச்சியை தான் அவர் ஒரு சிமிழி, சொற்சிமிழில் அடைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறத சொல்ல முடியும். அவர் ஒரு 3 கருத்து சொல்கிறாரு நம்மளுடைய பாடத்தில். சென்ற ஆண்டு 6 கருத்து இருந்தது, இந்த ஆண்டு 3 கருத்து தான் பாடத்தில் வச்சுருக்காங்க. சொல்கிறார், இந்த உலகத்துக்குள்ள நாம் இருப்பதற்கு தான் வர்றோம், வாழணும்னு தான் வர்றோம். ஆனால் இல்லாமல் போகிறோம். எப்படி? ஒரு நாள் இறந்து போயிடுறோம். இந்த உலகத்தில் நாம் இருப்பதுக்காக தான் வர்றோம், ஆனால் இல்லாமல் போயிடுறோம். ஒன்று. ஒருவர் ஒரே ஒரு உண்மையை மறைக்க பல உண்மையை சொல்கிறாரு. ஒரு உண்மையை மறைக்க பல உண்மையை சொல்கிறாரு. 3வது, அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. கடல் இருக்கிற வரைக்கும் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எப்படி இருக்குமா? கடல் இருக்கிற வரைக்கும் அலை வீசிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அரங்கத்தினுடைய அமைப்பை பற்றி கேட்டிருக்காங்க. அரங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மாதவி நாட்டியம் ஆட போகிறா. சின்ன குழந்தையா இருக்கா மாதவி, நாட்டியம் ஆட போகிறா. 5 வயசில் இருந்து 7 வயசு வரைக்கும் ட்ரைனிங் எடுத்து 12 வயசில் இப்போ அரங்கேற்றம் நடக்க போகுது. அரங்கேற்றம் நடக்கணும்னா இன்றைய காலகட்டத்தில் மாதிரி பெரிய கல்யாண மண்டபம்லாம் கிடையாது. அப்போ ஊருக்கு நடுவில் ஒரு பொதுவான ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கணும். அதை நல்ல நிலத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்கு? பந்தல் போடுறதுக்கு. ஏன்னா மழை பெஞ்சிருச்சுன்னா சகதியாக ஏறக்கூடாது. அதனால் ஒரு நல்ல நிலம், மக்கள்லாம் உட்காந்து கவனிக்கிற அளவுக்கு நல்லா காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நிலத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க.
அதுக்கடுத்தால அரங்கமுக்கு நிலம் ரெடி. இப்போது ஸ்டேஜ் அமைக்கணும். ஸ்டேஜ் அமைக்கணும்னா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மூங்கில் கம்பு வேணும். இப்போ மூங்கில் கம்பு வெட்டுறதுக்கு எங்கே போகிறாங்கன்னா, பொதிகை மலைக்கு போகிறாங்க. ஏன்னா பொதிகை மலை தான் ரொம்ப செழிப்பான பகுதி. அந்த செழிப்பான பகுதியில் போயிட்டு உயர்ந்த மூங்கில் கம்பு கொண்டு வராங்க. மூங்கில் கம்புனா பார்த்தீங்கன்னா, கணுக்கு கணு 1 ஜான் இடைவெளி இருக்கணுமா. அப்போ தான் செழிப்பாக இருக்குமா. கணுக்கு கணு 1 ஜான் இடைவெளி இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய கம்புகளை கொண்டு இந்த வெட்டியாந்து வெட்டியாந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அதுக்கு அளவுகள் வேணும்ல. இப்படி கட்டை விரல் இப்படி வச்சு இப்படியே வச்சு அளக்குறான். ஒரு தம்பு 24 இப்படி அளந்து 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 24 ஸ்டேஜ் கட்டை விரல் வர மாதிரி ஒரு அளவுகோல். அதில் 8 ஹோல் அகலம் 7 ஹோல் நீளம் ஒரு ஸ்டேஜ் அமைச்சாச்சு. அந்த கம்பு வெட்டுறாங்க. தரையிலேருந்து 4 அடி உயரம். அதுக்கு மேலே உத்தரப்பலகை 2 அடி இருக்கணுமா. அப்படி ஸ்டேஜ் அமைச்சாச்சு. ஸ்டேஜுக்கு வாசல் 2, ஏறுறதுக்கு ஒரு இடம், இறங்குறதுக்கு ஒரு இடம். அதுக்கப்புறம் ஏற இறங்க பார்த்தாச்சா. அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டு. அதாவது பேக்ரவுண்ட் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்புன்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை அப்படி அங்கே அப்படி அலங்காரமாக தொங்க விடுறாங்க. தொங்க விட்டதுக்கப்புறம் இன்னும் அலங்காரம் பண்ணணும். முத்துக்கள், கொற்கையில் உள்ள முத்துக்களை அப்படியே அங்கங்கே தொங்க விடுதான். மணிகளை தொங்க விடுறான். அது ஒரு அலங்காரம். இப்போ வாசல் 2, ஏற ஒரு வழி, இறங்குறதுக்கு ஒரு வழி. இப்போ திரைச்சீலை அதான் படிச்சிட்டமே. ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கறந்து விரல் எழினி என்று 3 வகை திரைச்சீலையும் அமைக்கிறான். அப்புறம் ஸ்டேஜில் இருந்தவன் நிற்கிற பின்னாடி நிழல் விழக்கூடாது. இப்போ இந்த ஷேடோ இருந்துச்சுன்னா அது ஒரு பேய் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த நிழல் வந்து தரையில் விழாதபடி விளக்குகள் அமைச்சிருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இதுதான் நாட்டிய அரங்கத்தினுடைய அமைப்பு. நல்ல கொஸ்டின்னா அழகாக எழுதலாம் சைட் கட்டிங் போட்டு. அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. பண்டைய காலத்தில் கல்வி முறையில் ஆசிரியர் மாணவருக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகள். பழைய காலத்தில் ஓலைச்சுவடி மன்றங்கள், மரத்துக்கடியில் உட்காந்து படித்தாங்க ஒன்று. அதுக்கப்புறம் மன்றம் ஃபுல்லாக குடிசையாக மாறிச்சது. அப்புறம் ஓலைச்சுவடிகள் குருகுலமாக இருந்துச்சு. ஓலைச்சுவடி வச்சு சொல்லி கொடுத்தாரு. எழுத்தாணி வச்சு எழுதுனாங்க. எழுத்தாணி 3 வகை இருந்துச்சு. அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, மை பூசினாங்க, மையாடல் விழா வச்சாங்க. அப்புறம் 5 வயசுலேயே குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் மனப்பாடத்துக்கு உதவிய நூல்கள் இதெல்லாம். கணிதத்துக்கு எந்த பாடம் மனப்பாடத்துக்கு பயன்படுத்தினாங்க. முதல்ல வர ஸ்டூடெண்ட்க்கு என்ன பேர், சட்டாம்பலன்னா யார், அப்புறம் படிப்பதற்காக தொல்காப்பியம் எவ்வளோ காலம் பிரிஞ்சிருக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் பழைய காலத்தில் இன்றைய காலம் வரைக்கும் எழுத்துக்களில் அந்த எழுதும் முறையில் பள்ளிக்கூடங்களில் வரக்கூடிய மாற்றத்தை பற்றி எழுதிடலாம். அடுத்தால ஒரு துணை பாடம் இந்த ஆண்டு வரும்னு நினச்சி எதிர்பார்க்குறோம். சூரியனை பிரசவிக்கும் பாறை. சூரியனை பிரசவிக்கும் பாறை. அந்த குழந்தைக்கு ஸ்கூலில் கேட்டிருப்பாங்க, சூரியன் எங்கே தோன்றுறது அப்படின்னோடனே கிழக்க பாறையில் தோன்றுறதுன்ட்டான். கிழக்கு திசைன்னு சொல்லியோன்னு சார் சரின்னு சொல்லிட்டாரு. யார்? மீரான். அவனுடைய இன்னும் அங்கே ஒரு பாறை இருக்குது. பாறையோட வயிற்றுலேருந்து தான் சூரியன் டெய்லி பிறக்குது. மறுநாள் காலையில் போய் சூரியன் மறைஞ்சிருது. அடுத்த நாள் இன்னொரு சூரியனுக்கு கிழக்கிருந்து வருது, மறுபடியும் போய் மறையுது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறான். இது அவனுக்கு ஒரு கதையாகவே தோணிடுச்சு. அந்த பாறை எப்படியா பார்க்கணும்னு குழந்தைக்கு ஆசை. அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க. அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. கதை சொல்கிறாங்க. அங்கே இலங்கையிலேருந்து ஒரு சாமியார் வந்தார், துறவி வந்தார். தண்ணி தாகம் எடுத்துச்சான். பாறையில் கம்பு வச்சு ஒரு குத்து குத்துனாரு. பொத்துக்கிட்டு தண்ணி வந்துடுச்சு. அதை ஒரு கல்லை தூக்கி வச்சு அடைச்சி வச்சுட்டாரு. அந்த கல்லை திறந்துட்டா இந்த பூமியே அழிஞ்சு போயிடும். அப்படி யாரும் அந்த கல் எடுக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே
பாதுகாப்பாக ஒரு பாம்பை வச்சுட்டு போயிட்டாரு. அந்த பாம்பு இன்னைக்கு இங்கே கணுது பாதுகாப்பாக இருக்குது, அதனால் அங்கே போவாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. இந்த பையனுக்கு ஒரு ஆர்வம் இருந்தாலும் அந்த பாறையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரி எப்போ போகிறது அப்படின்னு பார்த்தா, அங்கே தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு எல்லாரும் போகிறாங்க. பள்ளிவாசல் கொஞ்சம் தூரம். இப்போ உனக்கு அந்த பாறையை பார்க்கணும் ஒரு ஆசை. ஒரு நாள் பள்ளிவாசல் தொழுகை முடிச்சு வரும்போது இவனை யாரும் பார்க்காத நேரத்தில் இவன் எங்கே போயிட்டான், அந்த பள்ளிவாசலை தாண்டி பாறைக்குள்ளே போனோம்னு அந்த பையன் போயிட்டான். போனதுக்கப்புறம் அங்கே பார்க்கும்போது ஒரு பெரிய பாம்பு வாசலில் கிடக்கு, அந்த இருக்குது, அந்த அவனை வழிவிட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அதில் மேலே ஏறி பார்க்குறான். மாதா கோயில் மணி ஓசை, சிலுவசை தெரியுது, குருசை தெரியுது, நீராவி கப்பல் போகுது, அப்படியே பச்சையாக மலைகள் இருக்குது தெரியுது, போர்வை பொருத்தின மாதிரி நீல கலரில் கடல் தெரியுது. ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பனை மரத்தில் பதநீர் இறக்குறாரு, அதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் தான் அந்த பையன் இந்த திடீர்னு பார்க்கும் பாம்பு வந்து கிடக்குது. பாம்பு இப்போ கொத்தும் அப்படின்னு வச்சுட்டு நினைக்கிறான். பாம்பு எப்படி நிற்குது, இவனும் அங்கேயே நிற்கிறான். அதுக்கப்புறம் பாம்பு வந்துட்டு பேசுது, இங்கே எதுக்கு வந்த, கொத்தாத அப்படின்னா. பாம்பும் நம்ம மீரானும் நண்பராக மாறிட்டாங்க. பாம்பும் மீரானும் பேசிக்கிற அது உரையாடலாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் பாம்பு இருக்குது நம்புறியா, இங்கே தண்ணி இருக்குங்கிறத நம்புறியா, கிணறு இருக்குங்க நம்புறியா, ஊசி கிணறு இருக்குங்க நம்புறியா, பாம்பு கேட்குது. அப்போ நீ ஆணா பெண்ணா பாம்பு ஏன் கேட்குறான், நீ அடித்து கொல்ல போறியா, பாம்பு மனிதர்களை பற்றின தீமைகளை பற்றி சொல்லுது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு பாம்பு ஒன்று நண்பராக மாறிட்டாங்க. கீழே இறங்கி போகிறான். அவங்க அப்பா கம்போட நிற்கிறாரு, அடிச்சிட்டாரு. இப்போ சின்ன வயசில் உள்ள கதையை நினைவு வச்சுருக்கான். இப்போது மறுபடியும் அந்த பாறைக்கு ஒரு நாள் பார்க்க போகணுன்னு ஆசைப்பட்றான். இப்போ அவங்க அப்பா இல்லை, இறந்துட்டாங்க. இன்னும் அந்த பழைய காலத்து அந்த சிந்தனைகள் அவனுக்கு இருக்குது. இதுதான் சூரியனை பிரசவிக்கும் பாறை அப்படிங்கிற துணை படத்தினுடைய கதை. அடுத்து தமிழாக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே படித்து நீங்கள் தமிழாக்கம் எழுதுவீங்க. கீழ்காணும் பத்தியை பிடித்து 1/3 பங்காக சுருக்கி எழுதுக. கீழ்காணும் பத்தினா நம்ம இங்கிலீஷ் எழுதுவீங்களா, 1/3 பங்காக சுருக்கி எழுதுக. ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி. அதுதான் தமிழ் என்ன எழுதப்படுறேன்னா திருந்திய படியும் திருந்தா படியும் எழுதுவீங்க. திருந்திய படியும் திருந்தா படியுங்கிறது எழுதும்போது பார்த்துருப்பீங்க, எப்படி எழுதணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. கொடுக்கப்பட்ட சொல்ல 1/3 பங்காக சுருக்கணும். ஸோ 90 வார்த்தை இருந்துச்சுன்னா 30 வார்த்தை, இல்லை 25 வார்த்தை, இல்லை 35 வார்த்தை. ஒன்று குறையலாம், இல்லை கூடலாம். ஒரு 5 வார்த்தை 10 வார்த்தை அப்படி எழுதி முடிக்கணும். அந்த மெத்தடில் எழுதணும். திருந்திய படிவத்துக்கு திருந்தா படிவத்துக்கு ஒரு ஹெட்டிங்கு தலைப்பு கொடுக்கணும், திருந்திய படிவத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும். திருந்தா படிவத்தை லெஃப்ட் டு ரைட் அடிக்கணும். தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. வாழை தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. முருகன் சோறு சாப்பிட்டுன்னு இருக்கா, அதை உண்டுன்னு மாற்றணும். பால் குடித்தான பால் பருகினான்னு மாற்றுவோம். கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி சுவர் எழுப்பி கூரை அமைத்தார்கள, அதை வேய்ந்தார்னு மாற்றுவோம். வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குட்டி இருக்கா, சிங்க குருளையும் யானை குட்டிய யானை கன்றையும் மாற்றணும். கண்டேன். ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும், ஆட்டு தொழுவம் கிடையாது, மாடு தான் தொழுவோம். அப்போ ஆடு பட்டி, ஆட்டு பட்டியை சுற்றிலும் எலிகள், பொந்துகளுங்கிற இடத்துல வலைகள் அமைத்திருந்தன. பனை மட்டையால் கிடையாது, பனை ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர் அப்படின்னு மாத்திரம். தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக இருக்குல்ல. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால், ஸோ இந்த இடத்துல மாநிலம் நீ தவறாக இருக்குது, வறட்சி வல்லினரகரம் மாற்றணும். எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன செய்யணும், கட்டடம் மாத்திரம். அரசு இடையினரகரம் மாத்திரம். ரங்கனுக்கு முன்னாடி சேர்க்குறோம் அல்லது ஈ சேர்க்குறீங்க. வெண்கலம் வெண்கலம், மானம் வானம், பயிறு பயறு. அப்புறம் அடமலைன்னு கொடுத்துருந்தா இதை அடைமலைன்னு மாற்றுவோம். கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதனால் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை.
வினாவில் அடாமலை கொடுத்துருந்தா நீ அடைமலைன்னு மாற்றிக்க. டே போட்டிருந்தா டையாக மாற்று. இங்கே கரெக்டாக தான் இருக்குது. ஊருணி 3 சொல்லி நீயாக மாற்றணும். இன்னைக்கு, இன்றைக்கு, சாயங்காலம், சாயுங்காலம் அல்லது மாலையில். அப்புறம் வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. 4 மார்க் கொஸ்டின். எண்ணங்களை எழுத்தாக்குக. படித்த என்னெல்லாம் ஆகலாங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லையும் சேர்த்து பிரித்து தொடரமைக்க கொடுத்துருக்காங்களா. இது என்ன செய்யணும்? முதல்ல பலக. பலகை அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் உள்ள கதவானது பலகையால் ஆனது, மரப்பலகையால் ஆனது. நான் வெற்றி பெற்றதும் என்னை பல கைகளும் வாழ்த்தியது. அப்போ கிளாப் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிக்க. அதுக்கடுத்தால பலகைக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாமரை. இந்தியாவினுடைய தேசிய மலர் தாமரை மலர். அப்புறம் பிரிச்சுடுறதுனா பேஸ் மறை. அப்போ தாவுகின்ற மான். தாமரை குளத்தில் தா மறையை கண்டேன் அப்படின்னு எழுதுது. அடுத்தால கோவில். கோவில் முதல்ல பிரித்து எழுதிடுவோமே. கோ கூட்டல் வில்லு. கோ அப்படின்னா அரசன், வில்லுனா அரசனுடைய வில்லு. கோ வில் பகைவனை அழித்தது. பகைவனை அழித்தது. அப்புறம் நான் காலையில் கோவில் சென்று வந்தேன். அடுத்தால வெங்காயம். வெங்காயம்னா நம்ம ஆனியன் தெரியுமா உங்களுக்கு. அப்போ வெங்காயம் அப்படிங்கிறது போது நம்ம நினச்சலாம், வெங்காயம் வாங்க செல்லும் போது, கடைக்கு சென்று வெங்காயம் வாங்கி வரும்போது வெங்காயத்துடன் வந்தேன். என்ன சொல்லலாம்னா அப்படி எழுதிக்கிடுங்க. வெங்காயம் சரிங்களா. கடைக்கு சென்று வெங்காயம் வாங்கி வரும்போது கீழே விழுந்து வெங்காயம் பெரிய காயம் ஓகேவா, வெங்காயத்துடன் கீழே திரும்பி வந்தேன். கடைக்கு சென்று வெங்காயம் வாங்கி வரும்போது வெங்காயத்துடன் வந்தேன் அப்படின்னு எழுதிக்கிடுங்க. அதுக்கடுத்தால தலைமை. எங்கள் தலைமை ஆசிரியர் தலைமை பூசினார். தலைமை பூசியுள்ளார் அப்படின்னு அர்த்தம். தலைக்கு கருப்பு கலரில் மை பூசி இருக்கிறாரு. ஓகேவா, தலைக்கு மை பூசி இருக்கிறாரு. அதுக்கடுத்தால ஒரு ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இணையான சொல் பார்த்துடலாமா. டிஸ்கஷன் கலந்துரையாடல், ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி, வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி, ரோடு சேஃப்டி சாலை பாதுகாப்பு, டிராஃபிக் சிக்னல் போக்குவரத்து சமிக்ஞை, வைஸ் சான்சலர் துணைவேந்தர் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து 3 இயலுக்கான வினாவிடை ரிவைஸ் பண்ணியாச்சு. இது 4வது இயல். இதையும் நீங்கள் கொஞ்சம் அனைத்து வினாக்களும் தெரிஞ்சிருந்தா இதை கொஞ்சம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.